என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 7. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். கஞ்சாவோடு ஒரு பெண் சிக்கி இருக்கிறாள். அவளை தனக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வரதன் முடிவு செய்திருக்கிறார் என்று காவலர் ஜெசியின் அழைப்பு மூலம் அறிந்தாலும் அந்த பெண் அது சுடர்விழி என்று ஈஸ்வர் கனவிலும் நினைக்கவில்லை. இன்ஸ்பெக்டர் வரதனின் அறைக்குள் அடியெடுத்து வைத்த போதே தனக்கு முதுகை காட்டி நிற்கும் அந்த பெண் அது சுடர்விழி என்று ஈஸ்வர் புரிந்து கொண்டான். ஆனாலும் அது அவளாக இருக்கக்கூடாது என்று அவன் மனம் விரும்பியது. தன் குரலை கேட்டும் திரும்பி பாராத அந்த பெண் அது சுடர்விழிதான் என்று ஈஸ்வரின் மனம் உறுதி செய்த அந்த நொடி அவன் இதயம் உடைந்து சிதறியது. வரதனின் முன்னால் கோபமாக வந்து நின்ற ஈஸ்வர் முதலில் சுடர்விழியை சுட்டெரிப்பது போல் பார்த்தான். பிறகுதான் வரதனை பார்த்தான். என்ன சார் இது? உங்க பதவி உயர்வுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேனே, அது கேட்காம இப்படி எனக்கு எதிரா ஒரு சதிய அந்த சூரனோட சேர்ந்து நீங்க தீட்டலாமா? இந்த இடத்துல சூரனை என்னால தப்பு சொல்லவே முடியாது. முழுக்க முழுக்க இந்த தப்புக்கு நீங்க மட்டும்தான் காரணம், நீங்க மட்டும்தான் பொறுப்பு. இத்தனை நாள் நீங்க எனக்கு எதிராக ஏதோ செய்துட்டு இருக்கீங்க, என்ன குறி வைக்கிறீங்கன்னு எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனாலும் ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் காசை வாங்கிட்டே ஆனாலும் எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்களேன்னு எதையும் உறுதிப்படுத்திக்காத வரைக்கும் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. தேவையில்லாம ஒருத்தர் சந்தேகப்பட வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ இப்படி வந்து சிக்கிக்கிட்டீங்களே, உங்களை என்ன செய்யலாம் சொல்லுங்க? வரதனுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது. என்னுடைய இடத்துல நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? அதை மட்டும் சொல்லுங்க போதும். உமிழ்நீரை மென்று விழுங்கிய வரதனால் பேச முடியவில்லை. கொன்னிருப்பீங்க தானே? இல்லை என்று நடுங்கியபடி தலையசைத்தார். இல்லையா? அப்புறம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்திருப்பீங்களா? இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி இருப்பீங்களா? இல்லை என்று தலையசைத்தார். நீங்க இப்போ எனக்கு எதிராக நடந்துகிட்ட இந்த செயலுக்கு நான் உங்களை தண்டிக்காம விட்டுட்டா இதே மாதிரி என்ன சதியில வீழ்த்த நினைக்கிற உங்களை மாதிரியான கைக்கூலி அதிகாரிகளுக்கு குளிர் விட்டு போகும். அதனால உங்களை சும்மா விட முடியாது, அது கூடவும் கூடாது என்றவன் காவலர் ஜெசியை பார்த்தான். அவர் சென்று கதவை சாத்திவிட்டு பிரம்பு ஒன்றை எடுத்து வந்து ஈஸ்வர் கையில் கொடுக்க அதை வாங்கி கொண்டவன், இதை வச்சுதானே நீங்களா? உனக்கு இனிமே என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? மரியாதை? உனக்கு பதவி உயர்வு இல்லடா, வேலையே இல்லாம போக போகுது. அதுக்கான சகல ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. சரி, அந்த விஷயத்துக்கு அப்புறம் வரலாம். இந்த பெரும்பால தானே சின்ன சின்ன தப்புக்கு கைதாகிற இல்ல தப்பே செய்யாம கைதாகிற அப்பாவிங்களை அடிச்சு நொறுக்குன. இதோட சூட்ட இந்த வேலையில இருந்து நீ வெளியே போறதுக்குள்ள தெரிஞ்சுக்கணும்ல. நீ முதல்ல சட்டையை கழட்டு. ஈஸ்வர் கூற, இல்ல ஈகிள், நீ ரொம்ப வரம்பு மீறி போற. வரதன் எச்சரித்தார். நீ வரம்பு மீறும் போது நான் வரம்பு மீறக்கூடாதா? கழட்டுடா நாயே. உறக்க ஈஸ்வர் கத்த விடவிடுத்து போன வரதன் பயந்து நடுங்க. இந்த யூனிஃபார்ம் மேல உனக்கு மரியாதை இருக்கோ இல்லையோ, தப்பான தொழில் செஞ்சாலும் எனக்கு மரியாதை இருக்கு. இது உன்ன மாதிரி அயோக்கியனுங்க மட்டும் இல்ல, உயிர் தியாகம் செஞ்ச உண்மையான அதிகாரிகள் எத்தனையோ பேர் போட்டிருந்த யூனிஃபார்ம். இதுக்கு நான் மரியாதை கொடுத்துதான் ஆகணும். சட்டை பேண்ட் ரெண்டையும் கழட்டி ஓரமா வச்சுட்டு போய் அந்த சுவரை பிடிச்சிட்டு திரும்பி நில்லு. 10 அடியோட விட்டுடுறேன், இல்ல அடி பின்னி எடுத்துடுவேன். கோபமாக ஈஸ்வர் கூற, இதுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் வரும் ஈகிள், ஜாக்கிரதை. அத நான் அப்ப பாத்துக்கிறேன். இப்ப நான் சொன்னதை நீ செய். வேறு வழி இல்லாமல் வரதன் சட்டை பட்டன்களை கழற்ற காவலர் ஜெசியும் சுடர்விழியும் திரும்பி நின்று கொண்டனர். சில நிமிடங்களில் ஐயோ அம்மா என்ற குரல் மட்டும் இருவரின் செவியையும் எட்டியது. சரியாக 10 அடிதான் விழுந்தது. பிரம்பு 2ஆக முறிந்தே விட்டது. அதை ஓரமாக தூக்கி போட்ட ஈஸ்வர், ஜெசி, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க என்று கூறி தன்னிடம் இருந்த சில ஆதாரங்களை காவலர் ஜெசிக்கு அனுப்பி வைத்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்றும் கூறிவிட்டு சுடர்விழியை பார்த்தான். அவன் விழிகள் அக்னி பிழம்புகளாக அவளுக்கு தோன்றியது. சரி, இந்த பொண்ணு என்று கூறி காவலர் ஜெசி ஈஸ்வரின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார். இவங்களை என்ன பண்ணட்டும்? ஏதோ குடும்ப வறுமைக்காக முதல் தடவை இப்படி ஒரு தப்பு பண்ணி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மன்னிச்சு விட்டுடுவா சார், இவங்களை நான் கூட்டிட்டு போறேன் என்று கூறியவன் சுடர்விழியை பார்த்தான். நீ இப்படி ஒரு வேலை செஞ்சு போலீஸ் கிட்ட மாட்டி இருக்கன்னு வீட்டுல யாருக்காவது தெரியுமா? இல்லை என்று அவள் தலையசைக்க ஓங்கி அவள் கன்னத்தில் அறைந்தவன், அடிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா கோபத்தை என்னால கட்டுப்படுத்த முடியல. உனக்கான தண்டனைய நாளைக்கு நீ என்னுடைய மனைவி ஆன பிறகு கொடுக்கறேன்.
அவன் கூறியதை கேட்டு, சார் இவங்க ஜெஸ்ஸி இழுக்க, நாளைக்கு என்றவன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான். அது 12:10 காட்டியது. இன்னைக்கு கோயில்ல நான் தாலி கட்ட போற பொண்ணு இவங்கதான். இன்னைக்கு ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்துடுங்க. கண்டிப்பா சார். என்னால எப்படி வராம இருக்க முடியும்? எனக்கு என்னமோ உங்களுக்கு டைரக்டா இன்ஸ்பெக்டர் பதவியே கிடைக்கும்னு தான் தோணுது. குறும்பாக ஈஸ்வர் கூற, தேங்க்யூ சார் என்றார் காவலர் ஜெசி. இதற்கிடையில் அவர்களது உரையாடலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட வரதன் தன் செல்போனை எடுத்து வாட்ஸ்அப் வழியாக சூரனுக்கு தகவல் கொடுத்து விட்டார். அதை ஈஸ்வர் கவனிக்காமல் இல்லை. ஆனாலும் அவன் அதை கண்டு கொள்ளவில்லை. போலாமா? சுடரை பார்த்து கேட்டான். ஆம் என்று அவள் தலையசைக்க அவளோடு அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். கார் எங்கு செல்கிறது என்று சுடர்விழிக்கு தெரியவில்லை. தன்னை எங்கு அழைத்து செல்கிறான் என்று கேட்கும் தைரியமும் அவளுக்கு இல்லை. அவளது வீட்டிற்கு செல்லும் சாலை, அவனது வீட்டிற்கு செல்லும் சாலை இரண்டும் வந்து சேர, சார் எங்க போகணும்? டிரைவர் கேட்டார். சுடர்விழி வீட்டுக்கு போங்கண்ணே ஈஸ்வர் கூற, கார் அவளது வீட்டிற்கு செல்லும் சாலையில் திரும்பியது. சுடர்விழிக்கு இப்போதுதான் உயிர் திரும்பியது. சில நிமிடங்களில் ஈஸ்வரின் கார் சுடர்விழியின் வீட்டை நெருங்கிவிட்டது. வீட்டு வாசலில் கார் வந்து நிற்பதற்குள் அவளது அப்பா பதறி அடித்துக் கொண்டு வீட்டின் கதவை திறந்து வெளியே வரவும் ஈஸ்வரின் செல் ஒலிக்கவும் சரியாக இருந்தது. மாமா என்று அவனது டிஸ்பிளே காண்பிக்க, உங்க அப்பா தான் கூப்பிடுறாரு, உன்னை காணோன்னு பதறி அடிச்சுட்டு வெளியே வர்றத பாத்தியா என்று கேட்டவன் அழைப்பை ஏற்றான். அவனது காரை பார்த்துவிட்டு அவளது அப்பா ஓடி காரின் அருகில் வருகிறார். அழைப்பை ஏற்ற ஈஸ்வர், சொல்லுங்க மாமா என்றான். தம்பி, சுடர காணோம். ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போலீஸ்ல மாட்டிக்க போயிருக்கா. அவர் கூறி முடிக்கும் முன் அழுதபடியே காரை நெருங்கி விட்டார். காரின் கதவை திறந்து வெளியே இறங்கிய ஈஸ்வர், இறங்கு என்று சுடரை பார்த்து கூற அவள் வெளியே இறங்கினாள். அவளை கண்டதும் அழுது கொண்டிருந்த அவள் அப்பா கண்ணீரை துடைத்து விட்டு பலார் என்று அவளை அறைந்தார். இந்த தம்பி தப்பானவர் தான், ஆனா மக்களுக்கு நல்லதை மட்டும் செய்யறாரு. நீ நல்லவதான், ஆனா எங்களுக்கு தீங்கு செய்யற. நாளைக்கு பேப்பர்ல உன்னை பத்தி செய்தி வந்துட்டா எங்க நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தியா? நானும் உங்க அம்மாவும் தங்கச்சியும் விஷத்தை குடிச்சிருப்போம். இந்த தம்பிய கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக இந்த தம்பிய போலீஸ்ல மாட்டி விடுறேன்னு சொல்லி நீ ஏதாவது ஏடாகுளத்துல போய் மாட்டிக்க கூடாதுன்னு படிச்சு படிச்சு உங்ககிட்ட சொன்னேன். ஆனா கஞ்சா விக்கிற மாதிரி நடிச்சு போலீஸ்ல மாட்டிக்க போயிருக்க. அதுக்கப்புறமா நம்ம மானம் மரியாதை எல்லாம் என்னத்துக்கு ஆகுறது? அத பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? சுடர்விழியின் தலை தரையோடு ஒட்டி கொள்ளும் அளவு குனிந்து போனது. இப்ப கூட உதவிக்குனா இந்த தம்பிய தான் நம்பி கூப்பிடுறேன். எந்த போலீஸும் உதவிக்கு வராதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உண்மைய சொன்னா எந்த போலீஸுக்கும் புரியவும் போறதில்ல. இத்தனை நாள் இந்த தம்பியை நீ கட்டிக்கணுமா வேண்டாமான்னு என் மனசுக்குள்ள ஒரு போராட்டமே நடந்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு உதவின்னு வரும்போது முதல்ல நம்பி கூப்பிட இந்த தம்பி நம்பரை தான் நான் எடுத்தேன். அந்த நொடி நீ இவருக்கு மனைவியா இருந்தா போதும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தம்பி, என்னுடைய வீட்டுல இவளை பாதுகாப்பா வச்சுக்க என்னால முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இப்ப இல்ல. இவளை உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுங்க. நாங்க முகூர்த்தத்துக்கு முன்னாடி கோயில்ல வந்து சேர்ந்துடுறோம். இல்ல மாமா, உங்க பொண்ணுக்கும் இந்த சில மணி நேரங்கள்ல உலகம் எவ்வளவு பொல்லாதது மோசமானதுன்னு தெரிஞ்சிருக்கும். இனி வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டா. முழு மனசோட இல்லாட்டி கூட எனக்கு கழுத்தை நீட்ட தயாராதான் இருக்கா. இவ இங்கேயே இருக்கட்டும். சொன்ன நேரத்துக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க போதும். அப்புறம் உங்க பொண்ணு மேல சந்தேகப்பட்டுன்னு நினைக்காதீங்க. இவளுக்கு சூரனால ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க வீட்டுக்கு என்னுடைய ஆட்களை காவல் போடுறேன். சுடர்விழியை பார்த்தவன், நீ இந்த அளவு என்ன வெறுக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அத தெரிஞ்ச பிறகும் கூட உன்னை என்னுடைய மனைவி ஆக்கிக்கிற என்னுடைய முடிவுல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திக்க எனக்கு விருப்பம் இல்ல. நீ முதல்ல என்னுடைய வீடு வந்து சேரு, அதுக்கப்புறமா மத்தத பாத்துக்கலாம். அவன் காரில் ஏறிக்கொள்ள கார் மெல்ல திரும்பி நகர ஆரம்பித்தது. இதற்கிடையில் இரு பைக்குகளில் வந்த அந்த 4 இளைஞர்கள் சுடரின் வீட்டிற்கு காவல் நிற்க எதுவும் பேசாமல் அவளது அப்பா வீட்டிற்குள் செல்ல, வாசலில் அழுதபடியே நின்று கொண்டிருந்த அவளது அம்மா தங்கையும் கண்ணீரை துடைத்துவிட்டு அவளை கோபமாக ஒரு முறை முறைத்துவிட்டு வா என்று கூட அழைக்காது வீட்டிற்குள் சென்றுவிட, அங்கேயே அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்று விட்டாள் சுடர். எத்தனை நேரம் அவள் அப்படி அங்கு நின்றாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. பின்னால் பாய்ந்து வரும் ஜீப்பின் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள். அது சூரனின் ஜீப் என்று புரிந்ததும்
ஒரே ஓட்டமாக ஓடி வீட்டிற்குள் வந்து விட்டாள். அதற்குள் திலீப்பும் இளைஞர்களும் கையில் ஆயுதங்களோடு சுடரின் வீட்டிற்கு காவல் நிற்கும் இளைஞர்களோடு வந்து இணைந்துவிட, இதை எதிர்பாராத ஜீப்பில் வந்த சூரனின் ஆட்கள் அப்படியே ஜீப்பை திருப்பிக் கொண்டு வந்த வழியாக மின்னல் வேகத்தில் பாய்ந்து மறைய, பொண்ணு தனியா தான் இருப்பா, போய் தூக்கிட்டு வந்துடுங்கன்னு அந்த சூரன் 4 பேரை மட்டும் அனுப்பி வச்சிருக்கான் போல. பாவம், இங்க இத்தனை பேர் காவலுக்கு நிக்கிறோன்னு அவனுங்களுக்கு தெரியல. தப்புச்சோம் பிழைச்சோன்னு வந்த வழியா அப்படியே ஓடிட்டானுங்க. திலீப் கூறுவது ஜன்னல் வழியாக நடப்பதை பார்த்து கொண்டிருந்த சுடரின் செவியில் வந்து விழுந்தது. ஜன்னலை சாத்திவிட்டு அமைதியாக வந்து படுக்கையில் சாய்ந்தாள். ஆனால் உறக்கம்தான் விழிகளை தழுவ மறுத்தது. சரியான நேரத்தில் காவலர் ஜெசி ஈஸ்வரை அழைக்கவில்லை என்றால், அவனும் சரியான நேரத்தில் காவல் நிலையம் வந்து சேரவில்லை என்றால் தன் நிலை என்னவாகி இருக்கும்? அதை நினைக்கும் போதே அவள் உடல் எல்லாம் நடுங்கியது. பகுதி 7 நிறைவடைந்தது. பகுதி 8 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.